அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்ம சாய் சத் சரித்திரத்தினுடைய 5வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். 4 வியாழக்கிழமை 4 அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு. இது 5வது வியாழக்கிழமை 5வது அத்தியாயம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கலாம். ஓம் சாய் பாபா போற்றி. ஓம் எம்பெருமானே போற்றி. ஓம் விநாயகமூர்த்தியே போற்றி. இன்றைக்கி நம்ம 5வது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை, வரவேற்கப்பட்டு ஷாயி என அழைக்கப்படுதல், மற்ற ஞானிகளுடன் தொடர்பு, அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும், பாதுகைகளின் கதை, முகித்தினுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும், தண்ணீரால் விளக்கெரித்தல், போலி குரு ஜவஹர் அலி, இதுதான் பார்க்க போகிறோம். அடுத்து இப்போது சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல். சென்ற அத்தியாயத்தில் ஆசிரியர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாபா தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஷீரடியிலேருந்து காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் எப்படி திரும்பி வந்தாருன்றதை அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருந்தார். இப்போ 5வது அத்தியாயத்தில் அதை பற்றி தான் சொல்கிறாரு. நைஜதாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் தூப் என்ற ஒரு கிராமம் இருந்துச்சு. அதில் சாந்த் பாட்டீல்ன்ற ஒரு வசதியுடைய முகமதியை பிறந்த ஒருத்தர் இருந்தார். அவர் அவுரங்காபாத்துக்கு போயின்னு இருந்தார். அப்போது ஒரு பெண் குதிரையை தொலைச்சிட்டாரு. 2 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினார். ஆனாலும் காணாமல் போன அந்த குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற முடியல. ஏமாற்றத்தோட குதிரையை சேணத்தை தன்னுடைய தோளில் போட்டுன்னு அவுரங்காபாத்துலேருந்து திரும்பி இருந்தார். அப்போது 4½ காத தூரம் பிரயாணம் செஞ்சப்புறம் ஒரு மாமரத்தடிக்கு வந்தார். அந்த அடியில் ஒரு விசித்திரமான ஒரு மனிதர் உட்கார்ந்துருந்தார். அவர் தலையில் ஒரு குல்லா இருந்தது. கஃப்னி, அதாவது நீண்ட ஆடை போட்டுன்னு இருந்தார். கையில் கமக்கட்டி ஷட்கா என்ற ஒரு குட்டையான ஒரு தடியை வச்சுட்டு இருந்தார். சுக்கா குடிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தது. அப்போ அந்த வழியாக சாந்த் பாட்டீல் போனார். அதை பார்த்துட்டு அவர் தன்னிடத்துக்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கவும் சொன்னார் அந்த விசித்திர மனிதர் அல்லது பக்ரி. குதிரை சேணத்தை பற்றி கேட்டார். சாந்த் பாட்டீல் தொலைந்து போன குதிரை பற்றியும் மீந்திருந்தது இந்த சேணம் தான் அது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, பக்கத்தில் ஒரு சோளம் இருக்குது, அங்கே போய் தேடி பாருங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் அங்கே போய் தேடி பார்த்தாரு. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவருக்கு. ஏன்னா அவருடைய குதிரை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பக்ரி ஒரு சாதாரண மனிதரே இல்லை, அவர் ஒரு அவளியானா பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சாரு. அப்புறம் குதிரையுடன் பக்ரிக்கிட்ட திரும்பி வந்தார். சுக்கா குடிக்கிறதுக்கு தயாராக இருந்தது இப்போது. ஆனாலும் அதுக்கு 2 பொருள் தேவைப்பட்டுச்சு. குழாயை பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு துணி, அதை நனைக்கிறதுக்கு வேண்டிய தண்ணி தேவைப்பட்டுச்சு. பக்ரி தன்னுடைய கத்தியை எடுத்து வலிமையாக நிலத்தில் நுழைச்சார். அதுலேருந்து எரியும் ஒரு நிலக்கரி துண்டு விழுந்தது. அதை அவர் குழாய் வழியாக அதை போட்டுக்கினார். அப்புறம் ஷட்காவை தரையில் அடித்தார். அந்த இடத்துலேருந்து நீர் கசிய தொடங்கியது. அப்போ அந்த சாபி நனைக்கப்பட்டது. அப்புறம் பிழியப்பட்டுட்டு குழாயில் சுற்றிட்டாங்க. இப்படி எல்லாமே முடிஞ்ச அப்புறம் சுக்கா குடிச்சிட்டு அப்புறம் அவர் சாந்த் பாட்டீலுக்கும் புகை குடிக்கிறதுக்கு கொடுத்தாரு. இது எல்லாம் பார்த்துன்னு இந்த சாந்த் பாட்டீலுக்கு ஒரே வியப்பு, எப்படி இந்த நெருப்பு தண்ணியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி விருந்தோம்பலை ஏற்றுக்க சொல்லி வேண்டினார். மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டுக்கு போயிட்டு சில நாள் தங்கியிருந்தார். அந்த பாட்டீல் அந்த தூப் கிராமத்தினுடைய அதிகாரி. அவருடைய மனைவியினுடைய சகோதரனுடைய புதல்வனுக்கு கல்யாணம் செய்யப்படுறதுக்காக இருந்தது. அந்த பொண்ணு ஷீரடி தான் மணப்பெண் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஷீரடிக்கு புறப்படுறதுக்கு பாட்டீல் ஆயத்தமாக செஞ்சுன்னு இருந்தார். பக்ரியும் கல்யாண கோஷ்டியோட கூட வந்தார். கல்யாணம் எந்தவித சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. கோஷ்டியும் தூப்பிற்கு, அதாவது அந்த சொந்த கிராமத்துக்கு தூப் கிராமத்துக்கு திரும்பினாங்க. ஆனால் பக்ரி மாத்திரம் ஷீரடியிலேயே தங்கிட்டார். அப்புறம் எப்போதும் அங்கேயே இருக்க தொடங்கிட்டார்.
அடுத்த தலைப்பு ஷாயி என்ற பெயரை பக்ரி எப்படி அடைஞ்சார். இப்போது கல்யாணத்துக்கு போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கல்யாண கும்பல் ஷீரடிக்கு போனாங்க இல்லையா. அப்போ கண்டோபா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம், அங்கே எல்லோரும் தங்கினாங்க. அப்போ கண்டோபா கோயிலில் பரந்த வெளியில் வண்டியெல்லாம் அழுத்து விட்டாங்க. அப்போல்லாம் வண்டியில் போயிட்டு வண்டியெல்லாம் அழுத்து விட்டுட்டாங்க. அப்போ கல்யாண கோஷ்டியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக கீழே இறங்குனாங்க. பக்ரியும் இறங்கினார். இளம் பக்ரி இறங்கி கொண்டு இருப்பதை பகத் மகால் ஷாபதி என்ற ஒருத்தர் பார்த்துட்டாரு. உடனே அவர் ஷாயி, அதாவது ஷாயி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுலேருந்து மற்றவங்களும் அவர் ஷாயின்னு கூப்பிட தொடங்கினாங்க. அதுலேருந்து அவர் ஷாய் பாபா என்ற பெயராலேயே அறியப்பட்டார். ஞானிகளுடன் தொடர்பு. இந்த தலைப்பில் பாபா மற்ற ஞானிகளோட எப்படி தொடர்பில் இருந்தாருன்றது தான் சொல்கிறாங்க. மற்ற ஞானிகளுடன் தொடர்பு. இந்த தலைப்பில் பாபா மற்ற ஞானிகளோட எப்படி தொடர்பில் இருந்தாருன்றது தான் சொல்லப்படுது. சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார். தேவிதாஸ்ன்ற ஒரு ஞானி பாபா வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சீரடியில் தங்கியிருந்தார். பாபா அவருடைய நட்பை விரும்பினார். அவரோட மாருதி கோயில்லையும் சாவடியிலையும் தங்கியிருந்தார். சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் ஜான்கிதாஸ்ன்ற ஒரு ஞானி வந்தார். பாபா அவர்கிட்ட பேசி இருக்கிறதுல பெரும்பான்மையான நேரத்தை கழிச்சார். இல்லைன்னா ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்துக்கு போவார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி 2 பேரும் நட்பாக இருந்தாங்க. அதே மாதிரி புன்தாம் பேபின்ற இடத்துலேருந்து இல்லத்தாரத்தில் இருந்த வைசிய ஞானியான கங்காகீர் அப்போது சீரடிக்கு வந்தார். சாய்பாபா அப்போது தன்னுடைய 2 கையாலும் தண்ணீர் கொடுத்த தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சறதுக்காக எடுத்துன்னு போயிட்டு இருந்தார். முதலாக அப்போ தான் கங்காகீர் இவரை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு வியந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, ஷீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது, அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது. இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. இந்நிலம் ஷீரடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதாயதில் அது ஓர் வைரத்தை பெற்றது. இப்படி சொன்னார். இப்படி தான் அவர் பாபாவை பற்றி சொன்னார். அதே போல் யாவலா மடத்தை சேர்ந்த ஆனந்தநாத்ன்ற ஒருத்தர் புகழ்பெற்ற ஞானி. அவர் அக்கல்கோட் மகாராஜனுடைய சீடரும் ஆவார். அவர் ஷீரடி மக்கள் சிலரோட ஷீரடிக்கு வந்தார். அவர் சாய்பாபாவை பார்த்த உடனே வெளிப்படையாகவே என்ன சொன்னார்னா, இது உண்மையின் விலை மதிக்க முடியாத ரத்தினமாகும். அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல, அவர் ஒரு வைரக்கல். கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீங்க. இதை கூறிய பின்னாடி அவர் யாகலாவுக்கு திரும்பிட்டார். இது சாய்பாபா இளைஞராக இருக்கும்போதே இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. அடுத்து பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும். சாய்பாபா தம் இளம் பருவத்திலே தமது தலையில் முடி வளர்த்தார். தமது தலையை ஒழுங்குபடுத்துவதே இல்லை. விளையாட்டு வீரனை போன்று அவர் உடை அணிந்தார். அவர் ராகாதாவுக்கு போனப்போ ஜெந்து, ஜாய், ஜூய் ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களா, அதனுடைய சிறிய பூக்கள், இதெல்லாம் செடிகளின் பேர். அதில் இருக்கிற சிறிய புஷ்பங்களை கொண்டாந்து தரையில் சுத்தப்படுத்திட்டு காய்ந்த நிலத்தெல்லாம் கொத்தி அதை பயிர் செஞ்சு தண்ணீர் விட்டார். வாமன் தாத்தியான்றவர் அவருக்கு அடியவர். அவர் தினந்தோறும் 2 பானைகளை கொண்டு இவர்கிட்ட பாபா கிட்ட கொடுப்பாரு. இதை வச்சுட்டு பாபா செடிகளுக்கு தண்ணீர் விடுறது வழக்கமாக இருந்துச்சு. கிணற்றுலேருந்து நீர் எடுத்துன்னு மண்குடங்களை தானே தோளில் சுமந்துன்னு தண்ணி ஊற்றுவார். மாலை நேரங்களில் மண்பானைகளை வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும். அது வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டது. சுடப்படாத காரணத்தால் அது என்ன ஆகும்னா, வைக்கப்பட்ட உடனே உடைஞ்சிடும். அடுத்த நாள் தாத்தியா வேறு 2 பானைகளை கொடுப்பார். இந்த நிகழ்ச்சி 3 வருஷம் நடந்துச்சு. சாய்பாபாவின் கடின பயிற்சி, உழைப்பு, இதனால் ஒரு பூந்தோட்டம் அங்கே வளர்ந்துச்சு. இந்த நிலத்தில் இப்போது பாபாவின் சமாதி மந்திர்ன்ற ஒரு பெரிய மாளிகை இருக்குது. இப்போ பாபாவின் சமாதி மந்திர் பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு புழங்கப்பட்டு வருது. அடுத்த தலைப்பு வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை. பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் என்றவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர். அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார். அவர் ஒரு முறை அக்கல்கோட்டுக்கு, அதாவது சோலாப்பூர் ஜில்லாவில் இருக்குது, அங்கே போய் மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செஞ்சுட்டு
தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்த நினைச்சார். அவர் அங்கே செல்றதுக்கு முன்னாடி கனவுல ஒரு காட்சி பார்த்தாரு. அந்த காட்சியில் அக்கல்கோட் மகாராஜி அவர் கனவுல தோன்றி அவர்கிட்ட, இப்போது சீரடியே எனது இருப்பிடம், அங்கு சென்று உனது வழிபாடுகளை செலுத்து அப்படின்னு சொன்னார். எனவே அந்த பாய் என்ன பண்ணார்னா, தனது திட்டத்தை மாற்றிட்டு ஷீரடிக்கு வந்தார். வந்து பாபாவை வழிபட்டுட்டு 6 மாதங்கள் அங்கேயே தங்கி மகிழ்ச்சி அடைஞ்சார். அவருடைய காட்சி இதெல்லாம் வந்து ஞாபகார்த்தமாக அவர் பாதைகளை தயாரித்து சிரவண சாகா 1834 அதாவது 1912 AD ஆகிய புனித தினத்தன்று அவற்றை தாதா கேல்கர், உபாஷினி முதலியோரால் நடத்தப்பட்ட உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார். அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தனர் நியமிக்கப்பட்டார். அதனுடைய நிர்வாகம் ஷகுன்மேரு நாயக்கர் என்ற அடியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த தலைப்பு மொஹித்தீன் தாம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும். பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்பலாம். சீரடியில் மொஹித்தீன் தாம்போல் என்ற பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில சமயங்களில் உடன்பாடு ஏற்படல. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினாங்க. இதில் பாபா வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதுலேருந்து பாபா தம்முடைய உடையும் வாழ்க்கை முறையும் மாற்றி அமைச்சு கொண்டார். கஃப்னி உடை அணிஞ்சார். லங்கோடி இடுப்பட்டை அணிஞ்சு தன் தலையில் ஒரு துண்டு துணியால் மூடினார். தம்முடைய ஆசனத்துக்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியுமே உபயோகித்தார். கிழிந்து மடிந்து போன கந்தை உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார். அவர் எப்போ என்ன சொல்லுவார்னா, ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, இறைமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பனாவார் அப்படின்னு சொல்லின்னு இருந்தார். கங்காகீரும் மல்யுத்தம் செய்யறதுல மிக்க விருப்பமுடையவர். அவர் ஒரு முறை மல்யுத்தம் செய்யும்போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஒரு சித்தர் வந்து அவர்கிட்ட அவரது உடம்பு வந்து துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படி கூறும் குரல் கேட்டது. எனவே அவரும் வந்து சம்சாரத்தை தொடர்ந்து கடவுளை நோக்கி திரும்பினார். புன்தாம்பேக்கு என்ற ஒரு இடத்துல அது அருகில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் அவர் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுறதில்ல. அவர் யாராவது கேள்வி கேட்டப்போ மட்டுமே அதுக்கு பதில் சொன்னார். பகல் பொழுதில் எப்பவும் வேப்ப மரத்தடியிலே உட்கார்ந்துருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் உள்ள வாய்க்காலுக்கு அருகில் ஒரு ஆலமர கிளையின் நிழலில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நிம்காங்கு போவார். அங்கு திரியம்பக டேங்லே வீட்டுக்கு போவார். திரு பாபா சாஹேப் விரும்பினார். அதாவது பாபா சாஹிப்பின் தம்பி நானா சாஹிப்பு 2வது திருமணம் முடித்தும் குழந்தை எதுவும் இல்லை. பாபா சாஹிப் வந்து நானா சாஹிப்பை பாபாவின் தரிசனத்துக்கு அனுப்பி வச்சார். சில காலத்துக்கு அப்புறம் பாபா அருளால் நானா சாஹிப்புக்கு ஒரு புதல்வன் வந்து கிடைச்சான். அதுலேருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்தாங்க. அவருடைய புகழ் பரவி அகமத் நகர் எட்டுச்சு. அதுலேருந்து நானா சாஹிப்பு சார்ந்திருக்கு. கேஷவ் சிதம்பரம் மற்றும் பலரும் சீரடிக்கு வர தொடங்கினாங்க. பாபா வந்து பகல் பொழுதில் தமது அடிவர்களால் வந்து சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் ஷுக்கா, புகையில, ஒரு டம்ளர் தகர டப்பா, நீண்ட கஃப்னி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு ஷட்கா அதாவது அது குச்சி, முதல்ல சொன்னேன் இல்லையா கையில் வச்சுன்னா அந்த குச்சி, முதல்ல சிறு சிறு உடைமைகள் தான் இருந்தது. இவங்களை எல்லாமே பாபா எப்பவும் வச்சுருந்தார். தலையில் உள்ள அந்த சிறு துணி நல்லா முறுக்கப்பட்ட முடியை போல் இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது. இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எந்தவித பூட்ஸோ காலணியோ அணியலை. நாட்களில் பெரும்பகுதி ஒரு சாக்கு துண்டே அவருடைய ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அவர் அணிஞ்சிருந்தார். குளிர விரட்ட எப்போதும் நுனியின் அதாவது புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டை பிடியின் மீது வைத்துவார். தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த துணியில் அகங்காரம் அதாவது அந்த புனித நெருப்பில் அகங்காரம், ஆசைகள், எல்லா எண்ணங்கள் முதலியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்போதும் அல்லா மாலிக் அதாவது கடவுளே ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்தும் அவர் வந்து அமர்ந்திருந்ததுமான மசூதியானது 2 அறைகளின் அளவே இருக்கும்.
1912க்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது. இம்மசூதிக்கு பாபா தங்க வர்றதுக்கு நெடுங்காலத்துக்கு முன்பு தகியான்ற ஒரு இடத்துல வசித்து வந்தார். அங்கே தான் பாபா கால்களில் சலங்கு கட்டி அழகான நடனமும் செய்து கொண்டு அன்புடன் பாடினார். அடுத்த தலைப்பு தண்ணீரால் விளக்கெறிதல். சாய்பாபாவுக்கு விளக்குகள்னால் அதிக விருப்பம். அவர் கடைக்காரர்லேருந்து எண்ணெய் வாங்கி வந்து மசூதியிலும் கோயில்லையும் இரவு முழுவதும் விளக்குகளை ஏறி விடுவது வழக்கம். சில நாட்கள் வந்து நடந்து இதே மாதிரி நடந்து வந்துச்சு. அப்புறம் எண்ணெய் இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் வந்து எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் வந்து எண்ணெய் கொடுக்கறதில்லன்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. வழக்கம் போல் பாபா அவர்கிட்ட எண்ணெய் கேட்க போனப்போ அவங்க எல்லோருமே தீர்மானமாக எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு பாபா குழப்பம் அடையலை. மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரைகளை விளக்குகளில் போட்டார். வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்வத்துடன் கவனிச்சிட்டு இருந்தாங்க. பாபா கொஞ்சம் சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்து ஒரு தகரக்கோல் எடுத்தார். தண்ணீர் அதில் ஊற்றினார். இந்த விதமாக அந்த நிவேதம் செய்தப்புறம் தகர டப்பாவில் தண்ணீர் மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குலையும் அதையே நெருப்பி கொளுத்தினார். வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கிடுச்சு. இரவு முழுவதும் எரிந்து கொண்டே இருந்துச்சு. வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். அடுத்த தலைப்பு போலி குரு ஜவஹர் அலி. மேலே குறிப்பிட்ட அதாவது முன்ன ஒரு மல்யுத்த போட்டி நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜவஹர் அலி என்ற பெயருடைய பக்ரி தன்னுடைய சீடர்களோட அகமது நகர்லேருந்து ராகாதாவுக்கு வந்து வீரபத்ரசாமி கோயிலுக்கு அருகில் பக்காவில் அதாவது விசால அறை ஒன்றுத்தில் தங்கினார். இந்த பக்கீர் வந்து படித்தவர், குர்ஆன் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றலுடையவர், இனிமையான நாவுடையவர். கிராமத்தை சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியுடைய மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து மரியாதை செய்ய தொடங்கினாங்க. அவர் வந்து அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்ர கோயிலுக்கு அருகில் ஒரு இத்கா தினத்தன்று முகமதியர் வந்து தொழும் இடத்துல முன்ன சுவர் அதை வந்து கட்ட தொடங்கினார். இந்த விஷயத்தை பற்றி நிறைய சர்ச்சைகள் உண்டாச்சு. அதனால் ஜவஹர் அலி வந்து ராகாதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார். அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார். பாபாவை தன்னுடைய சீடர்னு கூற தொடங்கினார். பாபாவும் அந்த மறுக்கலை. அவர் சீடராக இருக்க சம்மதித்தார். குரு சீடர் இருவருமே வந்து ராகாதாவுக்கு திரும்பி அங்கே வசிக்க முடிவு செஞ்சாங்க. குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் சீடர் வந்து குருவின் குற்றங்களை உணர்ந்தார். இருந்தாலும் அவரை மதிக்காமல் இருக்கலை. பாபா தமது கடமைகளை வந்து கவனத்துடன் ஆற்றி கொண்டு வந்தார். தமது குருவுக்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார். சீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம். ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் வந்து ராகாதாவாயிடுச்சு. சீரடியில் பாபாவின் அன்பு சீடர்கள்லாம் பாபா வந்து அவர்களை விட்டு ராகாதாவில் தங்கியிருப்பதை விரும்பலை. அதனால் அவங்க வந்து ஒரு கூட்டமாக ராகாதாவுக்கு போய் பாபாவை இத்காவுக்கு அருகில் சந்தித்து நாங்கள் வந்த காரணத்தை வந்து சொன்னாங்க. பாபா அவர்கிட்ட பக்ரி ஒரு கோபக்கார குணங்கட்ட மனிதனும் தான் அவரை விட்டு வர முடியாதுன்னும் அதனால் பக்ரி வருவதற்குள்ளே எல்லோரும் திரும்பிடுவது நல்லதுன்னும் சொல்லின்னு இருந்தார். அப்போ ஒரு பக்ரி வந்து திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார். சில விவாதங்களும் தகராறுகளும் நடந்துச்சு. முடிவில் குரு சீடர் 2 பேருமே ஷீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிச்சிட்டாங்க. அதனால் அவர்கள் ஷீரடிக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினாங்க. சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கும் தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார். பாபா ஷீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் 10 அல்லது 11 வயது பாலகனாக மாருதி கோயிலில் வசித்து வந்தவர். தேவிதாஸுக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன. அவர் வந்து அவாவின்மை அவதாரமும் ஞானியும் ஆவார். தத்யாகோதே, காஷிநாத் போன்ற பல பேர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர்.
அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர். அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார். பின்பு சீரடி விட்டு ஓடிட்டார். வைஜாபுரிக்கு சென்று தங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் சீரடிக்கு திரும்பி சாய்பாபாவின் முன்னாடி விழுந்து வணங்கினார். அவர் ஒரு குருன்னும் சாய்பாபா சீடனுன்னும் காணப்பட்ட தோற்றம் இப்போ தெளிவாக்கப்பட்டுருச்சு. அவர் தன் குற்றத்துக்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார். இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு ஒருவரது அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை, அதாவது தன்னை உணர்தல், அடைவது என்பதை காட்டியுள்ளார். இந்த கதை மகால்சாபதி சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமநவமி திருவிழா, மசூதி, அதன் முந்தைய நிலை, பிந்தைய தோட்டம் ஆகியவற்றை காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி.